இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு கிக் பாக்ஸரா இருக்கிற நம்ம ஹீரோ யூச்சன் கருணையே இல்லாம ஆப்போனண்ட்டை போட்டு அடி பொளந்து கட்டிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோயின் பூலான் அவனையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா 6 வருஷங்களுக்கு முன்ன ஒரு ஃபேமஸான ப்ரோ லெவல் கிக் பாக்ஸரா இருந்த நம்ம ஹீரோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா மேட்ச் ஃபிக்ஸிங்ல ஈடுபட்டதுனால அவரை பேன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த மாதிரி இல்லீகலாக நடந்துட்டு இருக்க மேட்ச்ல பார்ட் டைம் பாக்ஸராக இருந்துட்டு ஃபுல் டைம் ஃபிஷர் மேனாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரையே ரசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின் ஆர்கனைசர் கிட்ட எனக்கு அவன் வேணும்னு கேட்க கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சதும் அதில் வின் பண்ண நம்ம ஹீரோ ஆர்கனைசர் கிட்ட காசு கேட்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நீ மேலே இருக்கவங்கள்ட்ட போய் பேசிக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே தன்னோட கட்டுமஸ்தான உடம்ப கவர் பண்ணிட்டு வந்து நான் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டேன், ஸோ பேசினபடி ப்ரைஸ் அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்வீட்டா திரும்பவும் அவ்வளோதான் நம்ம ஆளு ஃபிளாட் ஆகிடுறான். ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்ன அன்எக்ஸ்பெக்டடா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கார்க்குள்ள கசமுசா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறாங்க. அதனாலதான் ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்கான். பட் எதுவுமே நடக்காத மாதிரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கன்னு ஹீரோயின் கேட்க கடுப்பாகி நம்ம ஆள் அப்படியே பக்கத்துல வரவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னே என் கூட அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு திடீர்னு சொல்லாம போயிட்ட, அப்புறம் எதுக்காக இப்ப வந்திருக்கன்னு கேட்க ஹீரோயின் $10 மில்லியன் பணம் கொடுத்து உடனே என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, 3 மாசத்துக்கு எனக்கு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டான்னு சொல்ல நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பழைய கணக்கே இன்னும் முடியல, அதுக்குள்ள புது கணக்கு ஆரம்பிக்க பாக்குறியா, பணத்தை வச்சு எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்காத, கண்டிப்பா அது என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அப்புறம் எப்படி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற உங்க அம்மா உயிரை காப்பாத்த போறேன்னு ஹீரோயின் கேட்க நீ என்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் கூட நீ என்ன பிடிக்கிறதுக்காக போட்ட தூண்டில் தானா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படிலாம் பண்ணிருப்பன்னு கேட்டு ஹீரோ கையில கிடைச்சது தூக்கி அடிக்கிறான். ஹீரோயின் பயந்துடுறாங்க. நான் எல்லா விஷயங்களையும் லீகலா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு ஹீரோயின் சொல்ல கோவப்படுற ஹீரோ எதுவா இருந்தாலும் நான் செஞ்சுட்டு தான் பேசுவேன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஓகே, அதுக்கு முன்னாடி என் கூட கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்ல கொய்யால இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு சொல்லி இங்க பாரு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அங்க தொங்கிட்டு இருக்க பல்பு ஹீரோ மண்டையில மட்டுன்னு பற்றவும் எப்படியோ நம்ம ஆளு சமாளிச்சு போய் வேற எவனையாவது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பவும் நீ உன் கெத்த விட்டு கொடுக்க விரும்பலனா நான் வேணும்னா இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல சீக்கிரமா போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடு, இல்ல அவங்களே வந்து உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு கலாய்ச்சிட்டு ஹீரோ கிளம்புனதும் இவனை விட்டா எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல, எப்படியாவது நான் ஹீரோவை அடைஞ்சாகணும்னு ஹீரோயின் பிளான் பண்றாங்க. தென் தன்னோட ஃபிஷிங் போட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ கல்யாணமா கத்திரிக்காவா சரியான ஃப்ராடு, இந்த தடவை நான் கண்டிப்பா ஏமாற மாட்டேன்னு சொல்லி ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்காவா பிளான் பண்ணி கல்யாண கான்ட்ராக்டுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹார்பருக்கே வந்துடுறாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதான்னு கேட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கும் போது அம்மான்னு 2 குழந்தைங்க கத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் குழந்தைங்க தான். இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, காருக்குள்ள போய் சமத்தா உட்காருங்கன்னு ஹீரோயின் சொல்ல இந்த பேட் அங்கிள் உங்களை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்துதான் காப்பாத்துறதுக்காக நாங்க ஓடி வந்தோன்னு குழந்தைங்க சொல்ல பேட் அங்கிள் ஆனா உங்க அம்மாவை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து கடல்ல இருக்கிற மீனுக்கு தீனியா போட போறேன்னு ஹீரோ மிரட்டுறான். குழந்தைங்க பயந்துடுறாங்க. இப்படிலாம் பேசாதன்னு ஹீரோயின் திட்டுறா. 6 வருஷத்துக்கு முன்னே என் கூட பழகிட்டு அதுக்கப்புறம் எவனையோ உஷார் பண்ணி 2 குழந்தைங்களை நீ பெத்துட்டியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு கோவமா வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு என் குழந்தைங்களுக்கு நீ அப்பாவா இருக்க முடியுமான்னு ஓப்பனா கேட்டுடுறாங்க. சிங்கிள் மதரான உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட 2 குழந்தைங்களுக்கும் அப்பாவா இருக்கிறதுக்கு இந்த $10 மில்லியன் போதுமா என்ன, என்னோட பர்த் அவ்வளோதானான்னு ஹீரோ கேட்குறான். சரி, நோ ப்ராப்ளம், உனக்கு ஓகேன்னா சொல்லு, நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்ன நாம சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசிடலாம், முக்கியமா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ என் கூட இருக்க போற இந்த 3 மாசத்துல நான் செஞ்சிடுறேன்னு ஹீரோயின் சொல்றா. இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி பக்கத்துல வர நம்ம ஹீரோ ஏற்கனவே 2 குழந்தைங்களை பெத்துட்டு இப்ப ஏன் மூலமா இன்னொரு குழந்தை பெத்துக்க ஆசைப்படுறியா, உங்களை மாதிரியான பணக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப தான் திமிருன்னு திட்டவும் என் குழந்தைங்களுக்கு முன்னால இப்படிலாம் தப்பா பேசாத, முடியும் முடியாது 2த்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க என்னைக்குமே என்னோட பதில் முடியாது மட்டும் தான் ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். யூச்சன், நீ இந்த மாதிரி இல்லீகலான பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப டேஞ்சர், எப்ப வேணா போலீஸ் கிட்ட மாட்டிக்கலான்னு ஹீரோயின் வார்ன் பண்றாங்க. செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அவங்கள அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்க்குள்ள தள்ளி இதுக்கப்புறம் என்ன பார்க்க இங்க வந்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு.
அம்மா என்னாச்சு? யார் இந்த அங்கிள்? எதுக்காக உங்க கூட சண்டை போட்டாருன்னு குழந்தைங்க கேட்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோன்னு ஹீரோயின் சொல்ல, இதுக்கப்புறம் நீங்க அவர் கூட எல்லாம் விளையாடாதீங்க, உங்களுக்காக நான் பேப்பர் ஏரோப்ளைன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பையன் கொடுக்கறான். வாங்கி பார்த்தா அது நம்ம ஹீரோ தனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டு அடிச்சிருக்க நோட்டீஸ். ஓ, சாருக்கு கல்யாணம் ஆசையெல்லாம் இருக்கா? அப்புறம் எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ற? கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்னு ஹீரோயின் திரும்ப ஆக்ஷன்ல இறங்குறா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். என் பேரு புலன். நான் இந்த கிராமத்தை சேர்ந்த 28 வயசு மீனவரான சொந்தமா பைக்கும் ஃபிஷிங் போட்டும் வச்சிருக்க மிஸ்டர் யூ சேனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்டு ஹீரோயின் லவுட் ஸ்பீக்கர்ல கத்தவும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ உடனே அங்க வந்து மைக்க புடுங்கி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்னு திட்டுறான். ஹீரோயினும் குழந்தைங்களும் பயந்துடுறாங்க. ஏன்பா யூ சேன், யார் அந்த பொண்ணுன்னு ஆன்டி கேட்க, ஏதோ பைத்தியம் போல, யாரும் கண்டுக்காதீங்கன்னு ஹீரோ சொல்ல, நல்ல வேலை நான் கூட எங்க நீ என்னோட பொண்ணு வெள்ளி, உன் சின்ன வயசு ஃப்ரெண்டை விட்டுட்டு இவளை மேரேஜ் பண்ணிக்க போறியோன்னு பயந்துட்டேன். என்னோட பொண்ணால மட்டும்தான் உனக்கு நல்ல ஒய்ஃபா இருக்க முடியும்னு ஆன்டி சொல்லும்போது அந்த பொண்ணு வெள்ளியே வந்துடுறா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்னு வெள்ளி கேட்க, ஹீரோவோட அம்மா தான் தான் இறந்து போறதுக்குள்ள தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசையில போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்கிறத ஊருக்காரங்க சொல்றாங்க. மருமகனே, உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்ததுன்னா எதுக்காக வெளியாளுங்களை பாக்குற? அதான் வெள்ளி இருக்கால, உன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு ஆன்டி சொல்ல, வாடி என் சக்கலத்தி, நீ தான் எனக்கு போட்டியான்னு ஹீரோயின் கேட்க, ஏற்கனவே 2 குழந்தைங்களை பெற்ற நீ என் பொண்ணுக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஆன்டி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கொடுக்குற இந்த $100 மில்லியன் தப்பான முறையில் பிறந்த இந்த 2 குழந்தைங்களுக்கும் என்னால் அப்பாவா இருக்க முடியாது, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லவும் கோவப்பட்டு ஹீரோயின் அவனை பலாருன்னு அரைஞ்சு, என் குழந்தைங்களை பற்றி எதுவும் தெரியாமல் இப்படி தப்பா பேசாத, உனக்கு மரியாதை அவ்வளோதான்னு சொல்லி திட்டிட்டு வரும்போது டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஹீரோயினோட பையனுக்கு கிரானிக்கல் லுக்மியான்னு ஒரு வியாதி இருக்கும். அந்த டிசீஸை குணப்படுத்துறதுக்கான போன் மேரோவை அந்த குழந்தையோட அம்மாக்கும் அப்பாக்கும் பிறக்கிற அடுத்த குழந்தைகிட்டே இருந்து, அதாவது நியூ பார்ன் பேபி கிட்டே இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ டாக்டர் வேற வழி இல்லை, முடிஞ்ச வர சீக்கிரமா நீங்க நெக்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகுங்க, அப்போதான் உங்க பையன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோயின் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தைங்களோட அப்பாவான ஹீரோவை தேடி வந்திருக்கா. பட் அவன் தான் புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டான்ல. ஸோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அளவும் என்னன்னே தெரியாம குழந்தைங்க ஆறுதல் சொல்றாங்க. ஈவன் ஹீரோயினுமே நம்ம பையன் உயிரை காப்பாத்துறதுக்காகவாவது நம்ம ஹீரோ பேசுற எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், வேற வழி இல்லைங்கிறத உணர்ந்து அமைதியா கார் ஓட்டும் போது பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவோட அம்மாவையும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்படி நீ எனக்காக கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல, நீ இப்போ பெரிய பையனா வளர்ந்துட்ட, ஸோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கோன்னு அம்மா சொல்றதை கேட்டுடுற ஹீரோயின் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நைஸா உள்ள பூந்து, ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க பையனோட ஃப்ரெண்டு, என் பேரு பூலான்னு இன்ட்ரோ ஆக்கிரா. அவங்களுக்கா சந்தோஷம் தாங்க முடியல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடாம, நேத்து நைட் என்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டா ரொமான்டிக்கா கொஞ்சம் பேசினேன், இப்ப என்ன அம்மாக்கு முன்னால வெக்கப்படுறியான்னு கேட்கவும், இவ தான் நம்ம மருமகன்னு அம்மா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ விடாம வெளியில அழைச்சிட்டு வந்து, உனக்கு அறிவில்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு முன்ன எப்படி பேசணுங்கிற விவஸ்தை கிடையாதான்னு கேட்டு திட்டுறான். உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம நீ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு இதுக்கு முன்ன யாரையும் டேட்டிங் பண்ணிருக்க கூடாது, நீ அவங்களுக்கு டவுரி தரமாட்ட, உனக்கு சொந்த வீடு இல்ல, அவங்களும் உன் கூட சேர்ந்து ஃபிஷிங் போட்ல தான் தங்கணும்னு 1008 கண்டிஷன் போட்டிருக்க, அதனால உன்னை மேரேஜ் பண்ணிக்க எந்த பொண்ணுமே முன் வர மாட்டா. ஈவன் நீயுமே உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா உனக்கு வேற வழி இல்ல, என்னதான் நீ மேரேஜ் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் ட்ரிகர் பண்றாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லி ஹீரோ திரும்பும் போது டக்கு நம்ம ஆளு காலை எக்கிடுறா. ஸோ கிஸ் பண்ற மாதிரி ஹீரோக்கு பக்கத்துல போகவும் நம்ம ஆளு உறைஞ்சு போயிடுறான். என்னை விட்டா உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவர் பாக்கெட்ல கையை விட்டு மொபைல் எடுத்து தன்னோட நம்பரை சேவ் பண்ணி கொடுத்து, இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை எனக்கு சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்போ அங்க வர அவங்க ஃப்ரெண்டு, நீ ஹீரோ கிட்ட எல்லா விஷயங்களையும் பத்தி பேசிட்டியான்னு கேட்க அவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டான். பார்த்தா அதுக்கு ரொம்பவே நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லவும், பேசாம இவங்க 2 பேரும் அவனோட குழந்தைங்க தாங்கிற உண்மையை சொல்லிடுன்னு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்றாங்க.
ஹீரோ இப்போ ஒரு சில இல்லீகலான பாக்ஸிங் மேட்ச்சில் ஈடுபட்டு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். அதே நேரம் ஒரு மீனவ கிராமத்தில் கேங்ஸ்டர் மாதிரி வாழ்றது எனக்கு பிடிக்கல. இது கண்டிப்பாக என் குழந்தைங்களை பாதிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ என்னோட பையனை பார்த்துக்கோ, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் வரும்போது, ஏன் நீ இப்படி ஹீரோவை விடாமல் துரத்திட்டு இருக்க? கண்டிப்பாக அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நானுமே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெண்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவளை பெருசா கண்டுக்காம போகவும், உன்ன மாதிரி இல்லீகலா குழந்தை பெத்துக்கிட்ட ஒருத்திய கண்டிப்பா ஹீரோ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு சொல்ல, என்னோட குழந்தைங்களுக்கு அடையாளம் இருக்கு, சோ பார்த்து பேசுன்னு ஹீரோயின் மிரட்ட, பேரு ஊரெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா அவங்களுக்கு அப்பா பேரு தெரியாதேன்னு இவ நக்கல் பண்றதுனால கோவப்பட்டு அடிக்க கை ஓங்கிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. பாத்தியில என்னோட யூசான் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கரெக்டா வந்து நிக்கிறான்னு வெண்லி சொல்லும்போது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் அதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசணும்னு ஹீரோ சொல்ல, வா போலான்னு ஹீரோயின் அழைச்சிட்டு போறாங்க. நீ ஹீரோயினுக்கு தப்பான முறையில பிறந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்க விரும்பலன்னு சொன்னீல, அப்புறம் எதுக்காக போறேன்னு வெண்லி கேட்க, கடுப்பாகிடுற ஹீரோயின் அவன் கையை தட்டி விடுறாங்க. இந்த தடவை ஹீரோ அமைதியா தான் இருக்கான். அப்புறம் என்ன, மொத்த கோவத்தையும் சேர்த்து வச்சு வெண்லி கண்ணத்துல சப்பு சப்புன்னு அப்பி, இன்னொரு தடவை என் குழந்தைங்களை பத்தி தப்பா பேசின, இதுக்கப்புறம் விழ போற அடி கண்டிப்பா உனக்கு மரண அடியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. வெண்லியால இதை ஏத்துக்கவே முடியல. யூசான் கண்டிப்பா இதை நினைச்சு நீ வருத்தப்படுவன்னு கத்துறா. ஆனா நம்ம ஆள் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஹெல்மெட்டை கொடுத்து வண்டியில ஏறுன்னு சொல்ல, அவங்களுமே உட்காடுறாங்க. பட் எந்த ஆங்கிள் பிடிக்கிறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ பிரேக்க போடவும் டக்கு நல்லா இடுப்ப கிரிப்பா பிடிச்சிக்கிறா. தென் தன்னோட போர்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம், ஃபர்ஸ்ட் நாம பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் தயக்கத்தோட சொல்றா. அதெல்லாம் முடியாது, சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா, நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு வருவோன்னு ஹீரோ சொல்லவும், எது ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணுமான்னு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்க உன்னை ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட தேவைகள்லாம் முடிஞ்சதும் உனக்கு அவன் டிவோர்ஸ் கொடுக்காம உன்னையும் குழந்தைங்களையும் டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேட்டு பயமுறுத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும், எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும், இது சும்மா 3 மாசத்துக்கான கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஸோ நம்மக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் சொல்ல, ஒருவேளை நீ என் மூலமா பிரெக்னென்ட் ஆகி அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சி கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் ஊரை விட்டு ஓடி போயிட்டு திரும்ப 10-15 வருஷம் கழிச்சு வந்து என் வாழ்க்கையில கியர் மாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ நான் உன்னை எப்படி நம்புறதுன்னு ஹீரோ கேட்க, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு ஹீரோயின் சொல்லவும், பேசாம உன்னோட நேஷனல் ஐடி கார்டை என்கிட்ட கொடுத்துரு, நம்மளோட இந்த 3 மாச கான்ட்ராக்ட் மேரேஜ் முடியும் போது எந்த பிரச்சனையும் இல்லைனா நான் அதை உன்கிட்ட திரும்ப கொடுத்துட்றேன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, பேசி முடிச்சதும் நம்ம ஆளுங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டதும் ஹீரோயின் ஹேண்ட் ஷேக் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ ஐடி கார்டு கேட்டு ட்ரிகர் பண்ணவும் வேற வழி இல்லாம கொடுத்துடுறாங்க. ஓகே, இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போய் இந்த வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எப்படியும் உடம்பு சரியில்லாமல் இருக்க தன்னோட பையன் உயிரை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் ஹீரோயினுமே சிரிக்கிறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் புதுசாக மேரேஜ் ஆன நம்ம ஹீரோ கூட ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவரோட கிராமத்திலேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஆட்களை வச்சு தன்னோட பொருட்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வயிறறிஞ்சு போய் ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகிடுறாங்க. தென் ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உனக்காக உன்னோட ஊர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அதனால நீ உடனே இந்த ஃபிஷிங் போட்டில் இருக்கிற உனக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுன்னு சொல்லவும், ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஆளு குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் பார்த்தா அதுக்குள்ள அங்கே வெண்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போதிய பண வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நீ ஹீரோவை ஏமாற்றி அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கிட்டு வந்துட்டியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இந்த வீட்டை நான் என்னோட சொந்த பணத்தில் தான் வாங்கினேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெண்லியோட அம்மா விடாமல், எப்படி உன்னால இந்த ஊர்லயே ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை தனியா இருந்து வாங்க முடியும், கண்டிப்பா நீ ஹீரோவை ஏமாத்தி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவே அங்க வந்துடுறாரு. போயும் இப்படி ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துட்டியே, இந்த காசு மட்டும் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணிருக்கலான்னு வெண்லி அம்மா சொல்ல, நிஜமாவே ஹீரோயின் தன்னோட பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுறாரு. வெண்லியோட அம்மா அந்த ஊர் மக்கள் யாராலையுமே இதை நம்ப முடியல. ஆனா இந்த வெண்லி ஹீரோயினை டேமேஜ் பண்றதுக்காக, நான் உன்னை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எந்த வேலைக்கும் போகாம நீ 2 குழந்தைங்களை வளர்த்திருக்க, பிளஸ் ஆடம்பரமான கார்ல வந்து இறங்குற, இப்ப ஊருக்கு நடுவுல ரொம்ப பெரிய வீட்டை வாங்கிட்ட, நிஜமாவே நீ கிரேட் தான்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசவும், எந்த ஒரு வேலைக்கும் போகாம எப்படி இந்த பொண்ணு இவ்ளோ பெரிய வீட்டை வாங்கினான்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்போ நீ ஏதோ ஒரு பெரிய பணக்காரன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அதனாலதான் உன்னால இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ முடியுது. பாத்தியாப்பா யூச்சன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்துட்டியேன்னு வெண்லியோட அம்மா ட்ரிகர் பண்ண பாக்குறாங்க. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஒருத்தரை பற்றி இப்படி தப்பாக பேசுறது ரொம்ப பெரிய பாவம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்க கூட இந்த வீட்டில் தான் வாழ போகிறோம். அதனால நம்ம எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்கக்கூடாதுன்னா இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க. என்னோட ஒய்ஃப் கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் நல்ல முறையில் பேசி பழகுங்க. இப்போ இங்கே இருந்து கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்லும்போது, ஒரு நிமிஷம், என்னோட பேர் பூலான். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் இந்த பெரிய வீட்டை வாங்க முடிஞ்சுது. முக்கியமாக என்னோட மாமியார் இப்போ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நாளைக்கே அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்துட்டா அவங்களால அந்த சாதாரண போட்டில் தங்க முடியாது. அங்கே எந்த வசதியும் இல்லை. அதனால தான் நான் அவங்களுக்காக இந்த வீட்டை வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் யாராவது என்னை பற்றி தப்பாவோ இல்லை அசிங்கமாவோ பேசுனாங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்னு வார்ன் பண்ணவும், ஆடேங்க அப்பா, சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பம்புன்னு ஊர் மக்கள் அமைதியாக கலைஞ்சிடுறாங்க. ஆனால் வெண்லியோட அம்மா ஹீரோயினோட கெத்தை பார்த்து கடுப்பாகி புலம்பிக்கிட்டே அங்கே இருந்து போயிடுறாங்க. இந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கோம். ஸோ நன்றி சொல்கிற விதமாக நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுக்கிட்டே, கூடிய சீக்கிரம் இதுக்கான கைமாற நான் திரும்ப செஞ்சிருவேன்னு சொல்ல, இதெல்லாமே நம்ம கான்ட்ராக்டில் இருக்குது, அதனால தான் நான் செஞ்சேன்னு ஹீரோயின் சொல்லும்போது எல்லாம் ஓகே தான். பட் இந்த மாதிரி ரூடான ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா நீ தனியால இருந்து உன் குழந்தைங்க 2 பேரையும் பார்த்துக்கிற. ஸோ உனக்குமே கொஞ்சம் பாதுகாப்பு தேவைன்னு ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயினோட அப்பா ஒரு தடவை உன்னோட 2 குழந்தைங்களையும் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு வா, இல்லைனா உன்னை இந்த வீட்டை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு மிரட்டியிருப்பாரு. அப்பா கூட நம்ம ஹீரோயின் எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம், எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தைங்களை நான் கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லி அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, கிரெடிட் கார்டு, பணம் எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கடந்த 6 வருஷத்தில் நான் இதை விட பயங்கரமான சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்கு. அதை விட முக்கியமா நீயும் நானும் இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ்ல இருக்கோம். ஸோ தேவையில்லாம என்னை பத்தி நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுற ஹீரோ, போயும் உனக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன் பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்து ரசிக்கிற நம்ம ஹீரோ, எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆகுது. இந்த குழந்தைங்களுக்கு எப்படியும் 5 வயசு இருக்கும். ஒருவேளை இவங்க ஏன் எனக்கு பிறந்த குழந்தைங்களா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதே நேரம் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினும் குழந்தைங்களும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்த்தா பாத்ரூம்ல இருந்த ஹேண்ட் ஷவர் உடஞ்சு போய் எங்க பார்த்தாலும் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? சரி குழந்தைங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் போய் தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, என்ன இப்படிலாம் ஈரமான ட்ரெஸ் போட்டுட்டு நின்னா நான் உன்னை பார்த்து மயங்கிடுவேன்னு நினைச்சியான்னு கேட்க, ஹீரோயினுக்கு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுது. என்ன என் அழகுல மயங்கி உண்மையாவே என்னை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்குறாங்க. நான் என்னைக்குமே தண்ணியில் வாழ்கிற தவக்கலையை பார்த்து மயங்கினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ஹீரோ போயிடுறான். ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லை, இவன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி இந்த ஃபர்டிலிட்டிக்கான டேட்டெல்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கண்டுக்கிறதாவே இல்லை. சரி சரக்கடிச்சா தைரியம் வரும்னு சொல்லி லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. இதை நம்ம ஆளு பார்த்துட்டு, போச்சுடா ஆக மொத்தம் இன்னைக்கு நம்மள ஒரு பலி பண்ண போறாங்கிற டென்ஷனோடையே பெட்ரூம்குள்ளே போனா நம்ம ஹீரோயின் அவரை வேகமாக ஃபிஷ் டேங்க் மேலே தள்ளி, இப்போ சொல்லு நான் பார்க்க எப்படி இருக்கேன், என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்க, நம்மளால எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். வேற வழி இல்லை, இவன் மனசை மாத்தியே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் அங்க இங்கன்னு எக்கத்தப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பையும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. ஸோ ஆப்ஷனே இல்லாம நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கழட்டும் போது உஷாராகிடுற நம்ம ஹீரோ அவங்கள ஃபிஷ் டேங்க் மேல தள்ளி, என்ன ரொம்ப ஆர்வமா இருக்க போலன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வரவும் சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் கிஸ் பண்ண பக்கத்துல போறா. பட் நம்ம ஆளு பேக் அடிச்சிடுறாரு. பாவம் ஹீரோயினுக்கு பெரிய பல்பாகிடுது. அடுத்த தடவை பார்த்துக்கலான்ட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. பட் விடாம அவரை இழுத்து பிடிச்சி கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினை சமாளிச்சு இன்னைக்கு நைட்டு நான் எங்க அம்மாவை பார்த்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. பட்ட கஷ்டம்னா இப்படி பாலா போச்சேன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாள் தன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு பதிலாக நீ நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லவும், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதே நேரம் உன் குழந்தைங்களுக்கு காட் மதர். ஸோ இது கூட செய்யலனா எப்படி? சரி நேற்று நைட்டு உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் எதுனா நடந்துதான்னு கேட்க, எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க.
உன் பையனோட உயிரை காப்பாத்த இதை விட்டா வேற வழி இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது ஆமா லாஜிக்கலா நானுமே அதை ஏத்துக்கிறேன். பட் ஹீரோக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிகாஸ் அவன் ஒரு பாக்ஸருங்கிறதுனால எக்கு தப்பா எங்கேயோ அடிபட்டதுனால தான் இப்போ என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான் போலன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை உனக்கு தான். ஏதாவது பண்ணி ஹீரோவோட அட்டென்ஷனை உன் சைடு திருப்ப பாருன்னு ஃப்ரெண்டு ஐடியா தராங்க. ஹீரோயினுமே அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டயர்டாகி தூங்கிடுறா. அப்ப உள்ள வந்து பாக்குற நம்ம ஆளு பாவம் புள்ளைக்கு குளிருன்னு சொல்லி பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாரு. டக்குன்னு ஹீரோயின் எழுந்திருச்சு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்ல, இவளோட ஆக்டிவிட்டிஸ் மேல சந்தேகப்படுற நம்ம ஹீரோ, நான் ஒன்னு நம்ப மாட்டேன், நீ என்ன ஏதோ பண்ண பிளான் போட்டிருக்க, எனக்கு இந்த தண்ணி வேணான்னு சொல்றாரு. நீங்க வெளியில போயிட்டு களைப்பா தாகத்தோட வருவீங்கிறதுனால தானே நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படிலாம் இக்னோர் பண்ணா என்ன அர்த்தம்னு ஹீரோயின் சினுங்கிறா. இப்ப என்ன, நான் தாகத்தோட இருக்க கூடாது அதானே? சரி, நான் இந்த பியரை குடிக்கிறேன், நீ இந்த தண்ணி குடி, நம்ம 2 பேரும் சமாதானத்துக்கு வருவோன்னு ஹீரோ சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயின் தயங்குறாங்க. என்ன செடியூஸ் பண்றதுக்காக இதுல ஏதாவது கலந்திருக்கியான்னு கேட்க ஹீரோயினால பதில் சொல்ல முடியல. அதே நேரம் குட்டி பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு ஹீரோயின் கையில வச்சிருக்க கிளாஸ வாங்குறா. ஆனா குடிக்க விடாம தடுத்துடுறாங்க. அப்ப நான் சொன்னது உண்மைதானான்னு ஹீரோ கேட்க சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் அந்த தண்ணியை மடமடன்னு குடிச்சிட்டு குட்டி பாப்பாவுக்கு வேற கிளாஸ்ல தண்ணி ஊத்தி தராங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு ஹீரோ போய் குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த மருந்து ஏற்படுத்தின எஃபெக்ட் நம்ம ஹீரோயின் உடம்புல நிறையவே உஷ்ணத்தை கிரியேட் பண்றதுனால எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, ஹாட்டா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. தடிக்கு ஹீரோ மேல விழுந்ததும் 2 பேர் மேல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற ஹீரோ தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் தான் கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்கல்ல, சோ அவரை அங்க இங்கன்னு தொடவும் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்டன்ல விட்டு, இங்க உனக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், நல்லா மூச்சு விட்டுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளவான்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் அதுக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஐயோ, இவ கூட ஒரே தொல்லையா போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வந்து தூக்கி 2 குழந்தைங்களோட அம்மாவா இருந்துக்கிட்டு ஏன் இப்படிலாம் செய்யறேன்னு கேட்க, நீ தான் ரொம்ப ஜென்டில்மேன் ஆச்சே, ஸோ ஜென்டில்மேன் எதுக்காக என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், போனா போதுன்னு வந்து காப்பாத்தின பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு திரும்ப விட்டுட்டு போயிடுறாரு. ப்ளீஸ் மிஸ்டர் ஜென்டில்மேன் என்னை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் தண்ணிக்குள்ள தத்தளிக்க ஆரம்பிச்சிடுறா. போனா போது பாவுன்னு இறக்கப்பட்டு ஹீரோவுமே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுடுறாரு. ஆனா அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்கிறதுனால மனசு கேட்காம அவங்கள தூக்கி உட்கார வச்சு டேப்லெட்லாம் கொடுத்து, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப பொறுமையா நடக்கவும் கொஞ்சம் வேகமா வந்தா என்னன்னு ஹீரோ கேட்க, எங்க அம்மா இப்படிலாம் நாங்க சாப்பிடும்போது அவசரப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்க ஆரோக்கியம் தான் முக்கியம்னு குட்டி பசங்க சொல்லவும், என்ன எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அம்மாங்கிறீங்க, உங்க அப்பா எதுவுமே சொல்லி தரலையான்னு ஹீரோ கேட்க, நாங்க இதுவரை எங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு குட்டி பசங்க சொல்றதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ற ஹீரோ, ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா, சரி உங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்கன்னு கேட்க, எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க, எங்க தாத்தாக்கு எங்களை சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் எங்க அம்மா அவங்க யாரும் வேணான்னு எங்களை தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு குழந்தைங்க சொல்லவும், அப்போ நிஜமாவே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவ தனியாளா இருந்துதான் குழந்தைங்களை வளர்த்திருக்கா, பிளஸ் தன்னோட பிசினஸையும் ரன் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுறதுனால குழந்தைங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. இதை நம்ம ஹீரோ கூட பாக்ஸிங் மேட்ச்ல சண்டை போட்டு தோத்து போன பைலுங்கிற ஒருத்தன் பார்த்துட்டு தன்னோட பாஸான மிஸ்டர் ஹை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மர்ம நபர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்னோட 2 குழந்தைங்களையும் கடத்தி வச்சிருக்கேன், அவங்க உனக்கு உயிரோட வேணும்னா நைட்டு 7 மணிக்குள்ள இந்த இடத்துக்கு $1 மில்லியன் பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லி மிரட்டவும், பாவம் ஃபீவரோட இருக்கிற நம்ம ஹீரோயின் பதறி போய் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது, நீ மட்டும் போலீஸ்க்கு போனீனா நாங்க இறக்கமே இல்லாம குழந்தைங்க 2 பேரையும் கொன்னுடுவோன்னு பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் அனுப்புறாங்க. பயந்து போயிடுற ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோக்கு கால் பண்றா. பட் தன்னோட அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஹீரோயினோட ஃபோன் காலை பார்த்து கடுப்பாகிடுற வென்லி அதை கட் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோ மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. நான் இல்லாதப்போ என்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், 6 வருஷத்துக்கு முன்ன நான் உனக்கு பண்ணதை நீ மறந்துட்டியான்னு வென்லி கேட்க, எனக்கு உன் மேல தனி மரியாதை இருக்கு, ஸோ நீ தேவையில்லாத விஷயங்களை பத்தி குழப்பிக்காத, முக்கியமா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதன்னு ஹீரோ சொல்லிடுறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகிடுற வென்லி வெளியில வந்ததும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி, என்னால ஹீரோவை ரீச் பண்ண முடியல, நான் ஒரு ஷாப்ல நின்றுட்டு இருக்கும்போது பைலு தன்னோட பாஸ் கூட சேர்ந்து ஹீரோவோட ஒய்ஃபான ஹீரோயினை
தூக்க ஏதோ ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து, இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இல்ல ஹீரோ ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காருன்னு வெண்லி போய் சொல்லிடுறா. இங்க இவளோட சூழ்ச்சமும் தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அதுவே இங்க நம்ம ஹீரோ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம ஹீரோயின் கரெக்டா டேப்லெட் சாப்பிட்டாங்களா, சாப்பாடு சாப்பிட்டாங்களா, ரெஸ்ட் எடுத்தாங்களாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ண மொபைல் எடுத்தா அது ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னவா இருக்குங்கிற சந்தேகத்தோடையே ஆன் பண்ணும்போது கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. தென் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட கார்ல பெட்ரோல் தீந்து போயிடுறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க சீனியர் மிஸ்டர் டாங்ஃபு ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, சாமி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டு வசமா மாட்டிக்கிறாங்க. டாங்ஃபுமே பார்த்துடுறாரு. வேற வழி இல்லாம அட்டன் பண்ணதும் நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா இந்த இடத்துக்கு வான்னு ஹீரோயின் சொல்ல பதறி போய் ஃப்ரெண்டு உடனே கிளம்பி போறாங்க. என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாங்ஃபு அவங்கள ஃபாலோ பண்றாரு. ஒரு வழியா எப்படியோ பல சோதனைகளை தாண்டி நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஹாயோட குடவுனுக்கு அவர் கேட்ட பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து ஒழுங்கா என் குழந்தைங்களை திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவங்க எங்க என்கிட்ட இருக்காங்க, நீங்க போய் பிக்கப் பண்ணாததுனால இன்னும் ஸ்கூல்ல தான் இருப்பாங்க, நான் சும்மா வாய்ஸ் ஜெனரேட்டர் ஏஐ வச்சு விளையாண்டு பார்த்தேன், நீங்களும் நம்பி காசை எடுத்துட்டு வந்துட்டீங்க, சரி வந்ததுதான் வந்துட்டீங்க, காசை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு மிஸ்டர் ஹாய் சொல்ல, அடப்பாவி ஃபீவர்ல கடந்த என்ன இப்படி ஏமாத்திட்டியேன்னு டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் என்னால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. நான் குழந்தைங்களை கடத்திட்டேன்னு சொன்னதும் ஸ்கூல்ல போய் விசாரிக்காம இங்க கிளம்பி வந்தது உங்க தப்பு, இதுல நான் என்ன பண்ண முடியும், காசை வச்சுட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்துறான். ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு மறுக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. என் இடத்துக்குள்ள பணம் வந்துருச்சுன்னா அது என்னோட பணமா தான் இருக்கணும், ஸோ உன் ஒய்ஃபை என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லி ஒழுங்கா அவளை இங்க இருந்து அழைச்சிட்டு போன்னு மிஸ்டர் ஹாய் சொல்ல, காரணமே இல்லாத விஷயத்துக்காக எதுக்காக என் ஒய்ஃப் பணம் கொடுக்கணும்னு ஹீரோ கேட்க, நான் பாக்ஸிங் மேட்ச்ல உனக்கு அகெயின்ஸ்டா விளையாடின என் ஆளு பைலு பேர்ல பணம் கட்டினேன், ஆனா நீ அவனை தோற்கடிச்சதுனால எனக்கு நிறையவே லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் உன்னோட ஒய்ஃபை நான் ஏமாத்தி காசு வாங்க முயற்சி பண்ணேன்னு மிஸ்டர் ஹாய் சொல்றாரு. யாரா இருந்தாலும் லீகலா சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டுன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படிலாம் நேர்மையா இருந்ததுனால தான் சார் 6 வருஷத்துக்கு முன்ன நடந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல மாட்டி பெர்மனண்டா பாக்ஸிங் மேட்ச்ல இருந்து பேன் பண்ணாங்களான்னு ஒருத்தன் கேட்டு கலாய்க்கிறான். ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்ன ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்ல வின் பண்ண நம்ம ஹீரோவை மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி தான் இப்போ இவங்கெல்லாம் பேசி கலாய்க்கிறாங்க. ஸோ நம்ம ஆளு ரொம்பவே ஃபீல் பண்றதை பார்த்துட்டு ஹீரோயின், ஓகே இப்போ நாம ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்துவோம், அதுல ஹீரோ ஜெயிச்சிட்டாருன்னா பணம் எனக்கு, அதுவே தோத்துட்டாருன்னா மொத்த பணத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லவும் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ இதுல வின் பண்ணுவேன்னு ஹீரோயின் மோட்டிவேட் பண்றாங்க. அட 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 என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், பட் எனக்கு அந்த காசு வேணும், அதனால நான் என்னோட ஆளு பைலுவை களத்துல இறக்குறேன்னு மிஸ்டர் ஹாய் சொல்ல பீதி ஆகிடுறான். போன மேட்ச்லயே ஹீரோ என்ன கொண்டு இருக்க வேண்டியது, ஏதோ தப்பிச்சிட்டேன், இப்ப நான் சாக விரும்பலன்னு சொல்லவும் அது கூட கரெக்ட் தான். ஓகே இந்த மேட்சோட ஒரே ரூல்ஸ், யாரு கையில என்ன வெப்பன் கிடைச்சாலும் அதை வச்சு ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணலாம், சாகடிக்க கூட செய்யலாம். ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த $1 மில்லியன் பரிசு தொகை தரப்படும்னு மிஸ்டர் ஹாய் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஆளு ரிங்குல இறங்கிடுறான். ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஆளு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பைலுவை போட்டு அடி புரட்டு எடுத்து கும்மாங்குத்து குத்துறான். வலி தாங்க முடியாத அவன் கையில ஏதோ ஒரு வெப்பன் எடுத்துட்டு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்படியும் இந்த கேம்ல ஹீரோ தோத்து போயிடுவான் இல்ல செத்து போயிடுவான், எப்படியும் உனக்கு தான் லாஸ் ஏற்பட போகுது, அதுக்கு பதிலா இப்பவே நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ஜாலியா பாத்துக்கிறேன்னு தப்பா பிஹேவ் பண்ணவும் ஹீரோயின் கோவப்பட்டு அவனை அடிச்சிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ அடி பொறுத்துக்க முடியாம மயங்கி விழுந்துடுறான். எழுந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ணுன்னு ஹீரோயின் சொல்லவும் இதுக்கப்புறம் அவனால சரியா நிக்க கூட முடியாது, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி மிஸ்டர் ஹை ஹீரோயினை ரொம்பவே ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க கதற சவுண்டு ஹீரோக்கு கேட்டவும் என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பிரிஸ்கா எழுந்து பைலுவை அடிச்சு பொழந்தது மட்டும் இல்லாம இறக்கமே இல்லாம மிஸ்டர் ஹைய மாறுகால் வாங்கிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. ஆனா ஆளுங்கெல்லாம் விடாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்படி தன்னை ஹீரோ ரொம்பவே ப்ரொடக்டிவா பாதுகாப்பா அழைச்சிட்டு வர்றதுனால ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா.
ஓகே, நான் அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணிடுறேன். அந்த கேப்ல நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போய் குழந்தைங்களை பாத்துக்கோன்னு ஹீரோ சொல்ல, இல்ல என்னவா இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப நாம 2 பேரும் பேசுறதுக்கு நேரம் இல்ல, 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது உயிரோட இருக்கணும். சோ நீ இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. அதே நேரம் தான் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ மிஸ்டர் ஹாயோட ஆட்கள் எல்லார் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். தென் வெளியில வந்ததும் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் நம்ம கம்பெனில இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸையும் அழைச்சிக்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது ஒரு கார் வருது. தன்னோட ஃப்ரெண்டு தான் போலன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பென்லி ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து, என் ஹீரோக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு அங்க வராங்க. ஓகே, நீ இப்ப சீனியர் கூட கிளம்பி போய் குழந்தைங்களை பிக்கப் பண்ணு, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோயினுமே சீனியர் கூட போறாங்க. அதுவே இங்க காயப்பட்டிருக்க நம்ம ஹீரோக்கு உதவி பண்றேன், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேங்கிற பேர்ல பென்லி அங்க இங்கன்னு தொடுறா. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா, நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்லவும், பாத்தியா அந்த ஹீரோயினை, உன்னை ப்ராப்ளம்ல மாட்டி விட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத கூட கண்டுக்காம ஓடி போயிட்டா. அவளுக்காக நீ ஏன் இவ்வளோ செய்யறன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா என்னாலதான் ஹீரோயின் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா. சோ இதை நாங்க எங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிறோம், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறான். அதே நேரம் ஹீரோயின் தன் சீனியர் கூட வீட்டுக்கு வராங்க. வீடு கொஞ்சம் பழசா இருக்கிறத பார்த்துட்டு, நீ இப்படிப்பட்ட இடத்துல தான் வாழ்றியான்னு கேட்க, இப்ப எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் என் ஹஸ்பண்ட் யூசான் கூட இருக்கேன், இந்த வீடே எங்க குழந்தைங்க கூட வாழ எங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்டு சீனியர் மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கும். அதே நேரம் இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பழைய கணக்குமே இருக்கு. அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் வென்லியும் வெளியில வரும்போது அவரோட ஷோல்டர்ல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் சீனியர் கூட வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப கடுப்பாகிடுறாரு. என்ன, நான் தப்பான நேரத்துல வந்து உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா தப்பான நேரம் தான், எதுக்காக நீ இப்படி நடுராத்திரி வீட்டுல புருஷன் இருக்கும் போதே ஒரு ஆம்பளைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கன்னு வென்லி கேக்குறா. இது எங்க ஃபேமிலி விஷயம், எதுவா இருந்தாலும் நாங்க எங்கக்குள்ள பேசிக்கிறோம், ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ வென்லிய துரத்திடுறாரு. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட வந்திருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அதே நேரம் நீ இப்படிப்பட்ட ஒரு சந்தேக பிராணி கூட வாழ்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சீனியர் சொல்றாரு. அப்படி உனக்கு பார்க்க கஷ்டமா இருந்தா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி குழந்தைய வாங்கிட்டு, இவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, தேவையில்லாம தப்பா பேசாதன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. இது நம்ம வீடு, நான் உன் புருஷன், இவன் என்னோட பையன், சோ இப்படி நீ அத்தை ராத்திரியில இன்னொருத்தங்க கூட வரது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு ஹீரோ சொல்லவும், அப்போ மேரேஜ் அன்னைக்கு வராம ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகுறது மட்டும் கரெக்டானு சீனியர் கேக்குறாரு. இவன் எதை பத்தி பேசுறாங்கிறதே நம்ம ஹீரோக்கு புரியல. அப்ப குட்டி பாப்பா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றதுனால சீனியர் தூக்கிக்கிறாரு. சீக்கிரமா வீட்டுக்குள்ள வான்னு ஹீரோ கூப்பிட, ஓகே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், எவ்வளோ செல்வ செழிப்பா வளர்ந்த பொண்ணு நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. நீ கொஞ்சமாவது குழந்தைங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா, எப்படி அவங்களால இவனை மாதிரி ரூடான முரட்டுத்தனமான சிடுமூஞ்சி அப்பா கூட வாழ முடியும்னு சீனியர் சொல்ல, ஹீரோக்கா கோவமா வருது. பட் அதுக்குள்ள குட்டி பாப்பா, அப்பா என்ன தூக்குங்க, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்றா. நம்ம ஹீரோ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்பவே ஹாப்பியா குழந்தைய வாங்கிட்டதும், நீங்க பேட் பாய்ஸ் கூட சண்டை போட போனதா அம்மா சொன்னாங்க, நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பான்னு குட்டி பாப்பா சொல்ல, ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ சீக்கிரமா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப நீங்க பார்த்தது தான் என் ஹஸ்பண்டோட உண்மையான கேரக்டர். அவர் குழந்தைங்க மேல உயிரியே வச்சிருக்காரு. ஈவன் குழந்தைங்களுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஸோ நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம பத்திரமா வீட்டுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறா. நம்ம சீனியர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நடிபட்டிருக்க நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டு விட வராங்க. பட் ரொம்ப கோவமா இருக்கிறதுனால எதுவுமே பேச மாட்டான். என்ன வசமா மாட்டிக்கிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்கியான்னு ஹீரோயின் கேட்க, நடுராத்திரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது நீ, அப்புறம் நான் எதுக்காக குற்ற உணர்ச்சியில இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, நீ மட்டும் என்ன பெரிய யோகியனா, இவ்வளோ நேரமா சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ செம கடுப்பாகிறான். என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ, சோ சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை எதுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு ஹீரோ கேட்க,
நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் மரியாதை தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு. ஸோ எனக்கு உதவி பண்ணவங்கள நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ அப்போ அதனால தான் என்னை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு வந்தியான்னு ஹீரோ கேட்குறான். போடா லூசு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்னோட ஆட்கள் அரேஞ்ச் பண்ணேன். பட் அதுக்குள்ள வெண்லி ஊர் மக்கள் அழைச்சிட்டு வந்து உன்னை காப்பாத்திட்டா. அப்புறம் என்னோட கார்ல பெட்ரோல் தீர்ந்து பாதிலேயே நின்று போயிட்டதுனால தான் என்னோட சீனியர் குழந்தைங்களை பிக்கப் பண்றதுக்காக என்ன ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனாரு. அதனால தான் நான் அவரு கூட நம்ம வீட்டுக்கு வந்தேன். மற்றபடி நீ தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ மரமண்டைக்கு எல்லாமே புரியுது. ஸோ பாவமா பார்த்துக்கிட்டே, அப்ப இத்தனை நாளா நீ இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் தனியா ஹேண்டில் பண்றியா? உனக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையான்னு ஹீரோ கேட்க, நீ ஒரு சிங்கிள் ஃபாதரா இருந்து 2 குழந்தைங்களை வளர்த்தா மட்டும்தான் என்னோட கஷ்டங்களை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, உன் குழந்தைங்களோட அப்பா யாரு? என்ன காரணத்துக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினால பதில் எதுவும் சொல்ல முடியாம ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே நான் இதை பத்தி உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது, எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ தன்னோட எமோஷன்ஸை மறைக்கிறதுக்காக, உனக்கு இதெல்லாம் தேவைதான். 6 வருஷத்துக்கு முன்ன என்ன ஏமாத்திட்டு அல்வா கொடுத்துட்டு போனில, அதான் உனக்கு ஒருத்தன் 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி கலாய்க்கவும், கடுப்பாக்கிடுற நம்ம ஹீரோயின் கோவத்துல ஹீரோவோட காயத்தை நல்லா டைட்டா அழுத்திடுறாங்க. வலி தாங்க முடியாம நம்ம ஆளு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவரு அடிபட்டிருக்க கையோட குளிக்க கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காம, உன்னோட காயங்கள்ல தண்ணி படக்கூடாது, நான் உதவி செய்யறேன்னு சொல்லி ஈர டவலால நம்ம ஹீரோவோட உடம்ப துடைக்கும் போதுதான் அவரோட இடுப்புல ஒரு பெரிய தழும்ப பார்த்து இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டின நம்ம ஹீரோ பூ ஹவுனிங்கிற ஒரு பெரிய பணக்காரரை தேடி போன இடத்துல அவரோட ஆட்கள் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம கத்தியால இடுப்புல குத்தி இருப்பாங்க. பட் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கன்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதான்னு ஹீரோயின் டேக்கிள் பண்றா. உனக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ணுமான்னு ஹீரோ ஓப்பனாவே கேட்டுறவும், ஆமா அதான் உனக்கே நல்லா தெரியுதே, நானும் அதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பட் நீ தான் சரியான மரமண்டையா இருக்க. ஓ மரமண்டைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய போறதில்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்குமே ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ தனியா போய் அமைதியா படுத்துட்டு ஹீரோயின் தனக்காக செஞ்ச எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பெருமைப்படுறாரு. இதனோட விளைவா அடுத்த நாள் காலையில தன்னோட மனசை மாத்திக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றாரு. பட் அவரால முடியல. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ பயந்துகிட்டே தயக்கத்தோட, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நீ ஃப்ரீயா இருந்தீனா வந்து என்ன போட்ல மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டியோடயே ஹீரோயின் போறாங்க. ஹீரோ கையை பிடிச்சுக்கிட்டு, என்ன காரணத்துக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க, அதான் நான் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தேனேன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது எதுக்காக என் மூலமாக இன்னொரு குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறேன்னு ஹீரோ கேட்குறாரு. நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட போலியேன்னு ஹீரோயின் கேட்கவும், பதில் எதுவும் சொல்ல முடியாமல் ரொம்ப தயங்குற நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃப் எப்படிப்பட்ட பர்சனுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன்னு சொல்கிறாரு. இந்த 3 மாசத்தோட நம்ம கல்யாணம் கேன்சல் ஆகிரும், ஸோ நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதன்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா சொல்லுன்னு கேட்டு ஹீரோ கட்டாயப்படுத்திட்டு இருக்கத பார்த்து வெண்லி செம்ம கடுப்பாகிடுறா. அட்லீஸ்ட் குழந்தைங்களோட அப்பா யாருங்கிறதையாவது சொல்லுன்னு ஹீரோ கேட்க, ஏன் நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோயின் பக்கத்துல வரவும் நம்ம ஆளு ஸ்டன் ஆகிடுறாரு. இல்ல இங்க இருந்து பார்க்க வியூ ரொம்ப அழகா இருந்தது, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன்னு ஹீரோ சொல்ல, பச்சையா பொய் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுமே வியூவை ரசிக்கிறாங்க. நம்ம ஒய்ஃப் தானே, நமக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லி ஹீரோ அவங்க ஷோல்டர் மேல கை போட ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இப்படி உங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறுத்துக்க முடியாத வெண்லி ஹீரோயினோட குழந்தைங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து, நீ எனக்கு பார்பிக்யூ பார்ட்டி தரேன்னு சொன்னீல, வா நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல, ஓகே தாராளமானு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவோட ஃபிஷிங் போட்ல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெண்லி கூட சேர்ந்து மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அதான் உனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்காக இன்னும் வெண்லி கூட பழகிட்டு இருக்கன்னு ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்கவும் ரொம்ப ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் இருக்கிறது கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், அதை தாண்டி வேற எந்த எமோஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தன்னையே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் இந்த பார்பிக்யூ மீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நான் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து தரான். ஹீரோயினுமே சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்க.
நம்ம ஹீரோ ஆசையா பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்க அவ சூப்பர்னு சொல்லவும் குட்டி தம்பிக்கு ஊட்டி விடுறாரு. குட்டி பையனுக்கு ஃப்ரைட் ஃபுட், பார்பிக்யூ, ஸ்பைசி ஃபுட்லாம் ரொம்ப அலர்ஜி, மீறி சாப்பிட்டா கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போயிரும்னு சொல்றாங்க. ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு சரி என் கூட வான்னு சொல்லி குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் பட்டாசு கொளுத்துறாரு. எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா பொறாம பிடிச்ச வெண்டி குட்டி பையனுக்கு பார்பிக்யூ மீட்டை கொடுத்துடுறா. தெரியாம அவனுமே சாப்பிட்டுறான். பார்த்து டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் ஹீரோவை திட்டிட்டு குழந்தைங்களை பார்ட்டியில இருந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நான் அவ்வளோ சொல்லியுமே நீ கேட்காம எதுக்காக அவனுக்கு ஃப்ரைட் மீட்டை கொடுத்தேன்னு கேட்க இப்ப சாப்பிட்டதுனால அவன் என்ன உடம்பு சரியில்லாமலா போயிட்டான், நல்லா ஆரோக்கியமா ஓடி ஆடி விளையாடிட்டு தானே இருக்கான்னு ஹீரோ சொல்ல மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் பையன் தானே பாதிக்கப்படுவான், தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்காதுன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டுக்காக மட்டும்தான் நீ என் கூட இருக்க, சரி அதுல இருக்க எல்லாத்தையுமே நான் செய்யறேன், இப்போ உனக்கு என்ன வேணும், என் கூட ரொமான்ஸ் பண்ணும் அவ்வளோதானே, சரி வீட்டுக்கு வா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே பின்னால போறா. ஆனா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தயக்கமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற ஹீரோயின் நீ எதுவும் ஆரம்பிக்க மாட்டியான்னு கேட்க 6 வருஷத்துக்கு முன்னே நீ தானே ஆரம்பிச்ச, ஸோ இப்போ நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிடுறதுனால ஹீரோயின் வேக வேகமா ஹீரோ ட்ரெஸ் அன்பட்டன் பண்றாங்க. சரி ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஆளுங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தயக்கம். எப்படியோ அதை சமாளிச்சு ஹீரோ கிஸ் பண்ணிடுறான். அப்போ கரெக்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா நம்ம குட்டி பசங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அவங்க ஒன்னும் சண்டை போடல, கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு குட்டி பையன் சொல்லவும் அதெல்லாம் இல்ல, சரி சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க போய் தூங்கலான்னு ஹீரோயின் குட்டி பசங்களை அழைச்சிட்டு ஓடிடுறா. அப்பாடா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சோன்னு பெருமூச்சு விடுற நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில வேணுக்குனே ஹீரோயினை சீண்டி பாக்குறாரு. ஆனா அவங்க கண்டுக்காததுனால ஏன் நீ ரொம்ப கம்மியா சாப்பிடுற, காசு சேர்த்து வச்சு ஏதாவது பெருசா பண்ண போறியான்னு கேட்க அது உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம ஆளுக்கு செம்ம பல்பாகிடுது. அப்போ ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி திடீர்னு உங்க பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஹீரோக்கு எதுவுமே புரியல, என்ன ஆச்சுன்னு கேட்கவும் ரொம்பவே பதட்டத்துல இருக்கிற ஹீரோயின் என்னோட ஐடி கார்டை கொடு, உடனே என்னோட நேஷனல் ஐடி கார்டை கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவசரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது ஐசியூக்குள்ள இருந்து அவங்க ஃப்ரெண்டு டேங்க்ஃபு வரவும் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனேன், ஸோ உன்னோட பையனுக்கான டாக்டர் நான் தான். இப்போதைக்கு அவனுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைனாலும் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள சர்ஜரி செஞ்சா மட்டும்தான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போய் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல ஃப்ரெண்டு விலகிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, நீ உன் பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அப்ப அவன் தான் உன் குழந்தையோட அப்பாவான்னு கேட்க ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அதுக்காக ஒன்றும் நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரை அவன் கூடயே சேர்ந்து வாழணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆஸ் அ டாக்டரா உன் பையன் உயிரை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்கிறேன்னு டாக்டர் சொல்ல இது என்னோட வாழ்க்கை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன், ஸோ இதுதான் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் கரெக்டான வழின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒரு தடவை உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு என்னை திரும்ப திரும்ப தப்பாக நினைக்காத, நான் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிட்டேன், உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், அதே நேரம் உன் குழந்தைங்களுக்குமே நல்ல அப்பாவாக இருப்பேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஆனால் ஹீரோயின் அதை கவனிக்காம இப்போ நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன், ஸோ இப்போதைக்கு என்கிட்ட எதை பற்றியும் பேசாதன்னு சொல்ல இல்லை நான் மறுபடியும் உன்னை இழக்க விரும்பலைன்னு சொல்லி டேங்க்ஃபு கட்டி பிடிச்சிடுறான். ஹீரோக்கு பக்கோன்னு ஆகிடுது. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இப்போ நான் ஒரு மேரிட் உமன், ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, என் பையனோட டாக்டரா அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்கன்னு சொல்லிடுறா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் முடிஞ்ச வரை உன்னையும் உன் குழந்தைங்களையும் நான் பாதுகாப்பேன், எக்காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டேங்க்ஃபு போயிடுறாரு. அப்போதான் ஹீரோயின் ஹீரோவையே நோட் பண்ணுறாங்க. ஐயோ ஒருவேளை நாம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பானோங்கிற பயத்தோடையே எதுக்காக நீ இங்கே வந்தன்னு கேட்க நீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, பட் இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்ல வேலை இவன் ஆரம்பத்தில் பேசின எதையும் கேட்கல. தேங்க்ஃபு தாங்கிட்ட திரும்ப ஒரு சான்ஸ் கேட்டு கெஞ்சினதை மட்டும்தான் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ தப்பா நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துக்க முடியாது, நீ என்னோட ஒய்ஃப், 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்க, ஸோ உன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டாயப்படுத்தி ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் இப்போ என்னால் முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு அவனை போட்டு அடிக்கிறாங்க.
ஆனா ரொம்பவே எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி அழுகுற நம்ம ஹீரோ உன்னை காதலிக்கவும் முடியல, காதலிக்காம இருக்கவும் முடியல. நம்மளோட இந்த 3 மாச கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையும் குழந்தைங்களையும் பத்தி யோசிக்காம பார்க்காம நான் எப்படி இருப்பேனே தெரியல. ஏன் இப்படி என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடுற? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. ஆனா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு 1008 பிரச்சனை இருக்கிறதுனால ஹீரோவோட ஃபீலிங்ஸை கண்டுக்காத மாதிரி இக்னோர் பண்ண நினைக்கிறாங்க. அவங்கள ரொம்பவே கட்டாயப்படுத்தி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்ட்ரோலை மீறி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடுறான். இதுதான் கேப்னு ஹீரோயின் அங்கே இருந்து ஓடிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ. இப்படியே எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது அங்க வர வெண்லியோட அம்மா, நீ என்ன 2 நாளா ஹார்பருக்கே வரல, உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால உன் ஒய்ஃப் ஒன்ன கண்டுக்காம ஹாஸ்பிட்டல்லையே கடந்துருவாளா? அப்படி என்ன அவளுக்கு உன் மேல பாசம் இல்லாம போச்சு? ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராளோ அதே இம்பார்ட்டன்ஸ் ஹஸ்பண்டுக்குமே தரணும்னு ஆன்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிற அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேங்க்ஃபுவை மீட் பண்ண போகல. ரொம்பவே உடம்பு சரியில்லாம சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் ஆகியிருக்க அவங்க பையனை பார்க்க தான் போனாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ தேவையில்லாம ஹீரோயினை சந்தேகப்பட்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில மனசு கேட்காம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ஓடுறாரு. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால தான் நீ பார்பிக்யூ சாப்பிட்டு அலர்ஜி ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல பையன் மனசுல எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸா சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச டாய்ஸை வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வரவும், நீ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, கூடிய சீக்கிரம் நாம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் டேங்க்ஃபு கூட வரதுனால ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ, சரி பிரிஞ்சு போன குடும்பம் இப்ப திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, விலகிரலான்னு முடிவெடுக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் பையன் வச்சிருந்த டாயை பார்த்துட்டு, கண்டிப்பா இதை வீட்ல இருந்து ஹீரோ தான் எடுத்துட்டு வந்திருப்பான், இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா திரும்ப தன்னோட மகளை, அதாவது ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க தம்பி பூ ஜிங் ஜிங் விட மாட்டான். 5 வருஷத்துக்கு முன்ன வீட்டை விட்டு ஓடி போனவளை எதுக்காக திரும்ப அழைச்சிட்டு வர நினைக்கிறீங்கன்னு கேட்க, என்ன இருந்தாலும் அவனோட சிஸ்டர், தப்பு பண்றது வழக்கம் தான், ஏன் நீயுமே 6 வருஷத்துக்கு முன்ன கேம் நடத்துறங்கிற பேர்ல பெட் கட்டி தோத்து போன, அதனால என் கம்பெனிக்கு நிறையவே லாஸ் ஏற்பட்டுருச்சு, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல, அதே மாதிரி தான்னு அப்பா லாஜிக்கா பேசுறாரு. ஆமா, 6 வருஷத்துக்கு முன்ன நான் தான் ஹீரோவை மேட்ச் ஃபிக்ஸிங்ல மாட்டிவிட்டேன், அதனாலதான் அவன் கெரியர் போச்சு, என்னோட காசும் போச்சு, அதனால என்ன இப்ப? அதுக்காக நீங்க ஹீரோயினை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரத ஒருபோதும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ஹீரோயின் மேல என்ன கோவம்னே தெரியல. அதே நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனே ஹீரோவை மீட் பண்ணி, என்ன சாம்பியன், 6 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்கன்னு சொல்ல, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ வந்து என்ன பாக்குறீனா, உனக்கு ரொம்பவே திமிருதான்னு ஹீரோ திட்டுறாரு. கோவப்படாதீங்க சாம்பியன், நான் உனக்காக ஒரு பெரிய வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் எனக்காக இந்த சாம்பியன்ஷிப் பாக்ஸிங் மேட்ச்ல சண்டை போட்டு வின் பண்ணினா உனக்கு நிறையவே காசு தரேன்னு சொல்ல, நான் எதுக்காக உனக்காக சண்டை போடணும்னு ஹீரோ கேட்க, வேற வழி இல்ல, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இல்ல நீ காலத்துக்கும் மறக்காத மாதிரி பல வேதனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி சில போட்டோஸை கொடுத்து நல்லா தெளிவா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு, இல்ல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு மிரட்டிட்டு ஜிங் ஜிங் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா அவன் ஹீரோயின் போட்டோவை தான் கொடுத்துட்டு போயிருப்பான். சோ எங்க தன்னை மிரட்டுறதுக்காக ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததும், இன்னும் 3 நாளுக்குள்ள நீ முடிவை சொல்லலனா நான் உன்னோட ஒய்ஃபை காலி பண்ணிடுவேன்னு ஜிங் ஜிங் மிரட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கான். ரொம்ப பேனிக் ஆகிடுற நம்ம ஹீரோ பயந்து போய் உடனே அவனுக்கு கால் பண்ணி, அவ ஒன்றும் என்னோட ஒய்ஃப் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோதான், மற்றபடி உன்னோட ரிவெஞ்சுக்கெல்லாம் அவள் ஒர்த் இல்லைன்னு சொல்லவும், நீ இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மேலே என்னோட ஆர்வம் அதிகரிக்குது, ஸோ நான் அவளை கண்டிப்பாக விடமாட்டேன்னு ஜிங் ஜிங் சொல்லிடுறான். தன்னால ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உடனே கிளம்பி வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் உன்னோட எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன், இதோட நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இந்த வீட்டுக்காக நீ செலவு பண்ண பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடுத்துடுறேன்னு சொல்லவும், இந்த மேரேஜ்க்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு, முக்கியமா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா நீ தான் எனக்கு நஷ்டேட் தர மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, நீ தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட திரும்ப சேர்ந்துட்டீல, பார்த்தா அதுக்கு குழந்தைங்களும் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அப்புறம் நான் எதுக்கு, முக்கியமா நீ என்ன காரணத்துக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறதையுமே சொல்ல மாட்ற, பிளஸ் அப்பப்ப போய் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்து பேசிட்டு வர, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் என்னால இந்த விளையாட்டை விளையாட முடியாது, உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு ஹீரோ சொல்லவும்,
டேங்க்ஃபோ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். ஏற்கனவே எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதோட அந்த சாப்டரையும் நான் முடிச்சிட்டேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு நடுவில் வேற எதுவும் இல்லை. முக்கியமா என்னால இந்த மேரேஜ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துக்க முடியாது, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம், இதோட இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலான்னு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஹீரோவோட அம்மாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர வெண்லியோட அம்மா, பாத்தீங்களா உங்க மருமகளை, காசு இருக்குங்கிற திமிரில் இந்த ஊர்லயே ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை வாங்கினது மட்டும் இல்லாம எவ்வளோ செலவு பண்ணி ஃபர்னிஷிங் பண்ணியிருக்கான்னு, இந்த காசு மட்டும் இருந்திருந்தா உங்களை எப்பயோ காப்பாத்திருக்கலாம், இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டான்னு ரொம்பவே நெகட்டிவா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காத நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட மருமக இவ்வளோ இண்டிபெண்டா இருக்காங்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்க பத்த வச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெண்லியோட அம்மாவை அனுப்பி வச்சுட்டு எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு ஹீரோ கேட்க, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சுத்தமா பிடிக்கல, அதே நேரம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்னோட பையன் தான் ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் போட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற கோல் போடுறதுக்காக அம்மா கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி அவசர அவசரமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே, பட் என் கண்ணுக்கு முன்னே நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பார்க்கணும், எனக்கு அதை ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு அம்மா கேட்க ஹீரோ தயங்குறாரு. ஸோ ஊரடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்க ஹீரோயினுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்துல எப்படா இதெல்லாம் சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வெட்டிங் பிளானர்ஸை மீட் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு, பிளஸ் தேவையான எல்லா விஷயங்களையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல, சரி உனக்கு எப்ப கல்யாணம்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோயின் ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே நாளைக்கு ஈவினிங்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள தனியா அழைச்சிட்டு வந்து, என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சத்தம் போடாம உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோ மிரட்டுறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே உன்னால எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான், அது உனக்குமே நல்லா தெரியும், பட் இன்னைய வர அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை, அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணும்? ஸோ உன்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக வந்து சேர்ந்துருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோவால் பதில் பேசவே முடியல. அப்புறம் என்ன, கட் பண்ணால் அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் நடக்குது. ஹீரோயினோட 2 குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோவோட அம்மா பையனை கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அவன் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நாம எல்லாரும் வந்துட்டோம், பட் இன்னும் பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகலன்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போய் கூப்பிடவும் ஹீரோயின் வெளியில வரா. வாவ், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, ஹீரோவுமே ஹீரோயினோட அழகுல மயங்கிடுறாரு. ஆனா என்ன, தன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடுவாங்களா? வாடி மாப்பிள்ள, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி வெளியில அழைச்சிட்டு போயிடுறா. ஒரு வழியா அவங்க மேரேஜ்க்கான எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்து, இது நாங்கள் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக எங்கள் ஃபேமிலிக்கு வர அடுத்தடுத்த டாட்டர் இன் லாஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது உனக்கானது, இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியவே முடியாதுங்கிறாரு. ஏன்பா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையான்னு ஃப்ரெண்டு கேட்கவும், யாருக்கும் இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இது அங்க இருக்க வெண்லி, அவளோட அம்மா, முக்கியமா நம்ம டேங்க்ஃபோலாம் பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா இதுக்கு கூட்டத்துல ஒருத்தன் ஹீரோ மட்டும்தான் கிஸ் பண்ணாரு, ஹீரோயின் இன்னும் கிஸ் பண்ணலன்னு சொல்ல நம்ம ஆளு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் விடாம திரும்ப ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் ஆனதுனால நம்ம ஆளுங்க 2 பேரும் நைட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்போது, இப்போயாவது சொல்லு என்ன காரணத்துக்காக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புறேன்னு ஹீரோ கேட்க, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தேவைப்படுற, அது மட்டும்தான் ஒரே காரணம். ஸோ இப்போ நீயே மூவ் பண்ணலனா கூட நான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே, நாம ஏற்கனவே பேசின மாதிரி உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. அப்புறம் 2 பேருக்கு நடுவில் எல்லாமே நடந்துருது. அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கிற நம்ம ஹீரோ அசந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து, இப்போதான் இவ எதுவும் பேசாம அமைதியா பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண் விழிக்கவும் நம்மால தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி நைஸா கிளம்பி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ட்ரெஸ்ஸை எடுக்க முடிய, ஸோ பெட்ஷீட்டை இழுக்கவும் டிஸ்டர்பா ஃபீல் பண்ற ஹீரோ கண் விழிச்சிடுறாரு.
பயந்து போயிடுற ஹீரோயின் தன்னை கவர் பண்ணிக்கவும், இதுக்கு முன்னே நான் உன்னை பார்க்காத மாதிரி தான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க, சீக்கிரமா கொடுத்த வாக்கை காப்பாத்தி இங்க இருந்து கிளம்புற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. தென் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க. ஆனால் உன் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லையே, உண்மையை சொல்லு, ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் பதில் சொல்லவும், இதுதான் உனக்கு நல்லது, ஏன்னா ஹீரோ உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் திறமைக்கும் ஒர்த் இல்லைன்னு சொல்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ டேங்க்ஃபுவை மீட் பண்ணி உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை, எதனால 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு டேங்க்ஃபு சொல்ல, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், ஸோ அவளை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்ல, நானும் ஹீரோயினும் ஒருத்தர் உண்மையாக காதலிச்சோம், பட் என் ஃபேமிலியில் ஏற்றுக்காததுனால என்னால் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடியலன்னு டேங்க்ஃபு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நீ ஹீரோயினை சேஸ் பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட சான்ஸ் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, அப்போ வேணா என்னோட சிச்சுவேஷன் மோசமாக இருந்திருக்கலாம், பட் இப்போ நான் ரொம்பவே இண்டிபெண்டான ஆளு, முக்கியமாக என்னால் ஹீரோயினை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும், ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ வேல்யூவே இல்லை, பிகாஸ் அவள் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாளேன்னு டேங்க்ஃபு சொல்கிறாரு. பார்க்கவுமே நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான், டாக்டராக இருக்கான், முக்கியமாக ரொம்ப டீசென்ட் தெரிஞ்சவனாக இருக்கான். ஸோ இவன் தான் ஹீரோயினுக்கு கரெக்டான மேட்சாக இருப்பான்னு மனசுக்குள்ளே நினைக்கிற நம்ம ஹீரோ வேணுக்குனே அவனை கோவப்படுத்துகிற மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பாக பேசவும் கடுப்பாகி டேங்க்ஃபு ஹீரோவை அடிச்சு, இப்போ அவனோட ஒய்ஃபுங்கிற காரணத்துக்காக நீ என்ன வேணா பேசலான்னு நினைக்காத, ஆஸ் அ ஹியூமனா அவள் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட தகுதிக்கும் தராதாரத்துக்கும் நீலாம் வேல்யூவே கிடையாது, ஸோ உனக்கு கிடைச்சிருக்க விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை பத்திரமா பாதுகாக்க பழகிக்கோன்னு சொல்லவும், ஹீரோயினை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே, உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா வேண்டான்னா சொல்லுவேன், ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் உனக்கு கிரியேட் பண்ணி தரேன், ஓகேனா சொல்லு, நாம 2 பேரும் ஒரு டீலிங்குள்ள வருவோன்னு ஹீரோ கேட்க, டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு டேங்க்ஃபு திட்டிடுறான். கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என் கூட வா, உன்கிட்ட ஒருத்தர் பேசணுமான்னு சொல்ல ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் விடாம பிடிச்சி இழுக்கவும் ஷாக் அடிக்கிற பெண்ணால அவனை கவுத்துடுறாங்க. வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். அதே நேரம் ஹீரோ கரெக்டா வந்துடுறதுனால அந்த பேட் பாய் அங்கேருந்து ஓடிடுறான். இந்த மாதிரி டைம்ல தனியா வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு, நான் வந்து பிக்கப் பண்றேன்னு ஹீரோ சொல்ல அழுதுகிட்டே ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாத நம்மால ஓகே விடு பாத்துக்கலான்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் அவசியமே இல்லை, இன்னும் 2 நாளையில நான் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே அது வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரி வா வண்டியில ஏறு நான் போய் விட்டுறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக அப்படியே வண்டியை உருட்டிக்கிட்டே ஹீரோயினை வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு டோரை லாக் பண்ணிட்டு திரும்ப வெளியில் வராரு. ஒன்றும் புரியாமல் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட தம்பி பூசிங் சிங் தான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் ஹீரோ தான் சேஃபாக அனுப்பி வச்சிட்டார்ல. செம்ம கடுப்பாகி அவனை மீட் பண்ணி கையை பிடிச்சி முறுக்கி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்புறம் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி மிரட்டவும், என்னமோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வாய்க்கிலேயே பேசினேன், அப்புறம் எதுக்காக நேற்று அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு ஜிங் ஜிங் கேட்க, நமக்குள்ள நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு நடுவில் எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை இழுக்கிற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். அப்படிலாம் பண்ணாதானே நீ வலிக்கு வர, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பொறுமையாக இருக்க போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான். ஸோ உனக்கு நான் கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், எனக்காக நீ இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் விளையாடி வின் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் உன்னையும் உன் ஒய்ஃபையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ எதுவும் பேசாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். அப்போது யாரோ ஒன்றை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னோட யூகம் கரெக்டானு ஹீரோயின் கேட்க ஹீரோவால் பதில் சொல்ல முடியலை. நீ இன்னும் 2 நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போற, அதனால உனக்கு இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, சீப்போ நாயே, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வராதுன்னு ஹீரோயின் தலைவாணியை தூக்கி போட்டுடுறாங்க. இருந்தாலும் தன்னால் ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஜிங்ஸிங்கை மீட் பண்ணி ரொம்பவே கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கொய்யால யார் கையால் யார் சாக போகிறாங்கிறத இப்போ பார்க்கலான்னு சொல்லி ரொம்பவே வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு கடலுக்குள்ளே போக பார்க்குறாரு. ஐயோ நான் தெரியாமல் உங்கள் கூட மோதிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு கதறான். ஆனால் ஹீரோ கோவத்தில் நான் செத்தாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி இன்னும் வேகமாக காரை ஓட்டவும், ஐயையோ மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாதீங்க மச்சான்னு கத்த, எது மச்சானான்னு கேட்டு ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். ஏன் உங்களுக்கு தெரியாதா, எங்கள் பூ ஃபேமிலியோட மூத்த வாரிசான என்னோட அக்கா பூலானை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் உங்கள் மச்சினேன், அதனால நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஸோ என் மேலே இறக்கப்பட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது, ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான்.
ஏன்னா இவருக்கு ஹீரோயினை பத்தின எந்த விஷயமும் தெரியாது, ஏதோ சாதாரண பணக்கார வீட்டு பொண்ணு தான் போல நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா தன்னோட பாக்ஸிங் கரியரையே காலி பண்ண ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தின்னு தெரிஞ்சதும் இந்த காரணத்துக்காக தான் ஹீரோயின் தன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா போலன்னு ரொம்பவே அப்செட்டா இருக்கும்போது பூசிங் சிங்கோட ஆளுங்க வந்து ஹீரோவை இரும்பு ராடாலேயே தலையில அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஆளு அசர்லையே, பிகாஸ் ஹீரோயின் தனக்கு பெரிய துரோகம் பண்ணி நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். நீ வேணா உன்னோட ஒய்ஃபை நேசிக்கலாம், ஆனா எனக்கு என் அக்கா மேல பாசம் இல்லை, ஸோ நான் உன்னை என்னோட ஃபேமிலியா பார்க்க மாட்டேன்னு சொல்லி பூஜிங் ஜிங் தன்னோட ஆட்களை வச்சு ஹீரோவை அடிக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஆளு திரும்ப அவங்க எல்லாரையும் அடிச்சு பந்தாடிடுறாரு. பரவாயில்லையே, மண்டையில் அடிபட்டாலும் உடம்புல அந்த கட்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எனக்காக நீ அந்த பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் உன் குடும்பத்தை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு பூஜிங் ஜிங் சொல்ல, பாவம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிற நம்ம ஹீரோ யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப அமைதியா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கதை பார்த்து பதறி போயிடுற ஹீரோயின் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட பக்கத்துல வரவும் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள டேபிள் மேல தள்ளி வேம்பயர் மாதிரி கழுத்துல கடிக்க ஆரம்பிச்சிடுறான். வலி தாங்க முடியாம ஹீரோயின் கத்துறாங்க, உன்னை என்ன செஞ்சாலும் எனக்கு கோவம் தீராதுன்னு சொல்ல கடுப்பாகிடுற ஹீரோயின் திரும்ப அவர் கழுத்துல வேம்பயர் மாதிரி கடிச்சிடுறாங்க. நான் உன்னை நம்பக்கூடாது, காதலிக்க கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் சில விஷயங்கள் என்னை தடுத்ததுனால தான் உன் மேலே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இதெல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. என்ன காரணத்துக்காக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் என்னால் உன் கூட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுற ஹீரோயின், ஓகே நாளைக்கே நான் இங்கே இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தம்பியை நம்ப முடியாத நம்ம ஹீரோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் என்னோட அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்ல, ஏன் உனக்கு என்ன, நீ எங்கே போகிறன்னு அவன் கேட்கும்போது, நம்ம பக்கத்து ஊரில் நடக்க போகிற மேட்ச்சில் நான் மறுநாடி மால்டாண்டம் கூட பாக்ஸிங் பண்ண போகிறேன்னு ஹீரோ சொல்லவும், ஏண்டா அவன் லாஸ்ட் 2 மேட்ச்சில் தான் கூட விளையாண்ட 2 பிளேயர்ஸை அடிச்சே கொன்னுட்டான், ஸோ எப்படி உன்னால் இந்த முடிவை எடுக்க முடிஞ்சுது, பத்தாவதுக்கு நீ இப்போ பேனிங் பீரியட்லேயுமே இருக்க, ஸோ சட்டப்படி உன்னால் எந்த கேம்லையும் கலந்துக்க முடியாது, அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட உன்னை கம்ப்ளீட்டாக பாக்ஸிங்லேருந்து பேன் பண்ணி அதுக்கப்புறம் விளையாடவே விட மாட்டாங்கன்னு ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்கிறான். இப்போதைக்கு இதை விட்டால் எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, ஸோ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக இதில் விளையாண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இது எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ரொம்பவே சோகமாக அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. கட் பண்ணா அந்த டேஞ்சரான பாக்ஸிங் மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோ ஒரு காலத்தில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டான், ரொம்பவே கெட்டவன், மோசமானவனு அவனை பற்றி தப்பாக பேசிட்டு ஆப்போசிட்ல விளையாடுற மரணாடி மாத்தாண்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா சேர் பண்றதுனால ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மேட்ச் பயங்கர வைரல் ஆகிறவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பதறி போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி, இப்போ ஹீரோ பேனிங் பீரியட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரியான மேட்ச்ல கலந்துக்கிட்டா அவன் ஃபியூச்சருக்கே ஆபத்து, கெரியரே கம்ப்ளீட்டா லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு, எப்படி இதை நாம தடுக்க போறோம்னு கேட்க, அந்த கேமோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோ தான் அப்பாவோட கம்பெனிக்காக விளையாடுறாருங்கிற விஷயம் தெரிய வந்ததும் உடனே தன்னோட தம்பியை மீட் பண்ணி, நீ என்ன பழி வாங்குறதுக்காகவும் என்ன நம்ம ஃபேமிலியை விட்டு வேனிஷ் பண்ணுறதுக்காகவும் தான் இதெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக மோது, எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கேன்னு கேட்க, உனக்கு ஒன்றுனா அவன் பதறதும் அவனுக்கு ஒன்றுனா நீ பதறதும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா, ஆனால் உங்கள் காதல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. நான் சொல்கிறத கேட்டு ஹீரோவுமே ஒன்றை காப்பாற்றுறதுக்காக பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் நான் இந்த மேட்ச்சில் ஹீரோ தோற்று போவான்னு தான் பெட் கட்டியிருக்கேன், அவன் தோற்று போனால் எனக்கு தான் செம்ம காசு கிடைக்க போகுதுன்னு தம்பி சொல்லிடுறான். இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்ச வரை அந்த ஆப்போனன்ட் கூட சண்டை போட எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் நிஜமாவே ரொம்ப காட்டு மிராண்டியாக இருப்பான் போல, இறக்கமே இல்லாமல் கண்ணா பின்னான்னு ரூல்ஸ் எல்லாம் மீறி பாஞ்சு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவுமே விடாம அவனுக்கு அகெயின்ஸ்டா பயங்கரமா ஃபைட் பண்றாரு. இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோ ஒரு வேஸ்ட்டு, அவன் ஏதோ மாத்திரை மருந்து எடுத்திருக்கான், அதனாலதான் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எழுந்து சண்டை போடுறான்னு ஹீரோ காதுபட ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட தம்பிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தும் சரிப்பட்டு வராததுனால இதுக்கப்புறம் நாமளே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் வேகமாக அந்த பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தேங்க்ஃபு கால் பண்ணி, கங்க்ராச்சுலேஷன், இப்போ தான் நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஓகே, உனக்கு தேவையானது இப்போ கிடைச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ ஹீரோ கூட வாழணும்னு அவசியம் இல்லை, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு தேங்க்ஃபு சொல்ல
ஆட பைத்தியக்கார பயலே, இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாம ஏன் இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேக வேகமா கிளம்பி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்க இடத்துக்குமே வந்துடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு கீழே மயங்கி விழுந்துடுறாரு. தனக்காக ஒருத்தன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கெல்லாம் தாண்டி கையை விட்டு ஹீரோவை தொட்டுடுறாங்க. போனா போட்டுன்னு விடாம நம்மள நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. தென் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அடிபட்டிருக்க இடத்துல மருந்து போட்டு விடும்போது வலிக்காத மாதிரியே நம்ம ஹீரோ மெயின்டைன் பண்றாரு. ஆனா புரிஞ்சுக்கிற ஹீரோயின், 6 வருஷத்துக்கு முன்ன உன்னை அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் விஷயத்துல பிளான் பண்ணி மாட்டி விட்டது எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னை இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் வெளியில கொண்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ பேசுறத பார்த்தா உனக்கு என்னை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் போலன்னு ஹீரோ கேட்க, மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, உண்மையான முட்டாள் நீதான்னு சொல்லிக்கிட்டே மருந்து போட்டு விடும்போது ஹீரோ இடுப்புல அந்த கத்தி குத்து காயத்தை பாக்குறாங்க. அப்பதான் அவங்க தம்பி, 6 வருஷத்துக்கு முன்ன நான் உன்னோட ஹஸ்பண்டை அந்த பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்ல மாட்டி விட்டுட்டேங்கிற கோபத்துல என் கூட சண்டை போடுறதுக்காக வீட்டுக்கு தேடி வந்திருக்கும் போது நம்ம அப்பா தான் தன்னோட ஆட்களை வச்சு அவனை கத்தியால குத்துனாருன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த தழும்ப பார்த்து மனசுடைஞ்சு போய் உனக்கு இது ரொம்ப வலிச்சுதான்னு கேட்க, ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா இருக்கவும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம எழுந்திரிச்சு போறாங்க. ஆனா ஹீரோ விடாம கையை பிடிச்சி இழுத்து, எதுக்காக நீ அவ்வளோ தூரம் என்னை தேடி வந்த, நிஜமாவே நீ என்னை நினைச்சு வருத்தப்படுறியான்னு கேட்க, ஹீரோயினுமே திரும்பி ஏதோ சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ள ஹீரோ தூங்கிடுறாரு. ஸோ அழுதுகிட்டே, நீ எதுக்காக என்ன காப்பாற்ற அந்த டேஞ்சரான பாக்ஸிங் மேட்சுக்கு போனேன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோயின் இல்லாததுனால ரொம்ப பதறி போய் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா ஹீரோக்கு நல்லா ஹெல்தியான சாப்பாடு சமைச்சு தரத்துக்காக நம்ம ஹீரோயின் கோழி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால முடியலைனாலும் தன்னோட ஹஸ்பண்டுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கோழியை பிடிச்சிடுறா. இதுக்கு முன்னே நான் இந்த மாதிரி கோழியை கொலை பண்ணதில்லை, ப்ளீஸ் எனக்காக கட் பண்ணி கொடுங்கன்னு ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் வேண்டாம், உன்னோட பாசம் மட்டும் போதும்னு ஹீரோ சொல்ல, அடே காலங்காத்தால ஏன்டா இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்டு அந்த கோழி திரும்ப பறந்து போயிடுது. அதே நேரம் ஹீரோயின் கையில் லைட்டாக அடிபட்டிருக்கதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ உடனே அழைச்சிட்டு போய் க்ளீன் பண்ணி விடவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, நீங்கள் தானே என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு கட்டாயப்படுத்துனீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஹீரோ சொல்லும்போது, ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளு விடாமல் ஹக் பண்ணி, நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் நான் தான் உன்னை அங்கே அழைச்சிட்டு போவேன்னு ஹீரோ சொல்ல, உங்களுக்கு இப்படிலாம் பேச வெக்கமா இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் லைட்டாக தட்டுறாங்க. பட் ஹீரோக்கு அடிபட்டிருக்கிறதுனால ரொம்ப வலிக்கவும், ஐயோ சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க கையை தன்னோட ஹார்ட்டில் வச்சு, நீ என்னை நினச்சி வருத்தப்படுறியான்னு நான் லாஸ்ட் நைட் கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லலைன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அமைதியாகவே இருக்கவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி கிஸ் பண்ண போறாரு. ஆனால் ஹீரோயின் சும்மா விளையாட்டு காட்டுறதுக்காக இப்படி அப்படின்னு டான்ஸ் பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளு விடாமல் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போகும்போது, டேய் காலையிலேயே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டே அந்த கோழி குதிக்கவும் மறந்து போயிடுற ஹீரோயின், ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் உங்களுக்கு கோழி சூப் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி திரும்ப அந்த கோழியை பிடிக்க ஓடிடுறா. ஆடி சிரிக்குமாவ கிறுக்கி, ஒரு முத்தத்துக்கு இவ்வளோ பெரிய அக்க போறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கியூட்டா சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவருக்கு கோழி சூப்புமே வச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 பேரோட மொபைலுக்குமே ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ தன்னோட பேனிங் பீரியட் முடியறதுக்குள்ள போய் விளையாண்டுட்டார்ல, ஸோ இதுக்கப்புறம் எந்த பாக்ஸிங் மேட்ச்லையுமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வாழ்நாள் தடை விதிச்சிருக்காங்க. என்னதான் இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்டரா இருந்தாலும் ஹீரோயினுக்கு முன்னால நாம சோகமா இருக்கக்கூடாது, அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா தன்னோட ஃபேமிலியால தான் ஹீரோ இப்ப தன்னோட கெரியரை இழந்துட்டு கஷ்டப்படுறாரு. எப்படியாவது இவரை காப்பாற்றணும்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக ஃபிஷிங்க்கு போயிடுறான். ரொம்ப நேரம் ஆகிடுது. வீட்டுக்கு வராததுனால ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. பட் நாட் ரீச்சபிள்னு வரதுனால எங்கள் ஹீரோ டிப்ரெஷனில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோங்கிற பயத்தில் உடனே கிளம்பி கொற்ற மலையில் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துமே ஹீரோயினை காணலை. ஈவன் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வரதுனால ஒருவேளை மறுபடியும் தன்னை விட்டுட்டு போயிட்டாலோங்கிற பயத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது
யூச்சான் இப்போ எங்க இருக்கீங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். நம்ம ஆளு உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி பயங்கர எமோஷனல் ஆகி, இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்த, எதனால உன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததுன்னு கேட்க, என்னோட மொபைல் தண்ணியில் விழுந்து ஆஃப் ஆயிடுச்சு, சரி ஃபிஷிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வரேன்னு ஹீரோயின் கேட்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்காக கொடை பிடிச்சி, என்ன டிப்ரெஷன் தாங்க முடியாம கடல்ல விழுந்து சூசைட் பண்ணி செத்துருப்பேனோன்னு பயந்தியான்னு கேட்க, ஹீரோயின் குறுகுறுன்னு பார்க்கறா. நான் எதுக்காக சூசைட் பண்ணி சாகணும்? என்ன பல பேர் வெறுத்தாலும் என்ன உண்மையா நேசிக்க நீங்க சிலர்லாம் இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி, இதுக்கப்புறம் நீ செத்து போறதெல்லாம் பத்தி பேசாதன்னு ஹீரோயின் அடிக்கிறா. ஓகே செல்லம், நான் ஏன் சாக போறேன், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்ல, இப்போ என்ன சொன்ன, மழை பெய்யுற சவுண்ட்ல எனக்கு சரியா கேட்கல, திரும்ப சொல்லுன்னு ஹீரோயின் கேட்கவும், நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்றதுனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க காலில் அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது தான், நான் உன்னை தேடி கடல் கரைக்கு போகும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன், அங்கே தான் என் மொபைலுமே தண்ணியில் விழுந்தது, ஈவன் எனக்குமே முட்டியில் காயம் ஏற்பட்டுருச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தன்னோட ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ, வா வந்து உப்பு மூட்டை ஏறிக்கோ, நான் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல, இதுதான் கரெக்டான சான்ஸ்னு நம்ம ஹீரோயினுமே நல்லா ஜமுக்குன்னு ஏறி உட்காந்துக்கிறா. அப்புறம் என்ன, நம்ம ஆளு சொன்ன மாதிரியே தன்னோட ஒய்ஃபை ராஜ மரியாதையோட வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.